இன்ஜினை ஓபன் பண்ணணும்ல, அதான் தெரியாது. ஏன் பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்றேனே? நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, கொல்லிக்கண்ணு, கண்ட கண்ணு எல்லா கண்ணுமே வண்டியில இருந்து போயிடணும்ப்பா. சொடக்கு போடுங்க. சொடக்கு நான் போட மாட்டேன். ஓடி ஓடி ஓடி. மேல மேல ஃபர்ஸ்ட் போகட்டும். ஓகே, இன்னைக்கு அம்மரசன் வீட்டில் என்ன ஆயுத பூஜை ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. இங்கே வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா பூஜை ரூமில் வந்து எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே கிச்சன் சைடு வந்தோம்னா கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த சைடு சுண்டல் வந்து என்ன சொல்கிறது, ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டு ஆளுகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்ன செய்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்து காதில் ஃபோன் பேசின மாதிரியே பைக் கழுவுறான். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா என் வீட்டுக்காரர் அப்படியே காரை வந்து துடைக்கிறாரா இல்லை வந்து நாக்க வச்சு நக்குறாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேலை பார்த்த மணியமா இருக்கிறாரு. அந்த ஒரு அவள்கிட்ட ஃபோன் பேசின மணியமா இருக்கான். நீங்கள் கவனிங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி நம்ம வந்து ஈவினிங் டயத்தில் தான் வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி மணி வந்து நாங்கள் வந்து ஒரு 5:30க்குலாம் நாங்கள் கிளம்பிட்டேன். குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு வீட்டில் மற்ற வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆயுதங்கள் எல்லாம் மாமாவுடைய ஆயுதங்கள் வந்து இவருடைய ஆயுதம் வந்து சும்மா 2-3 ஆயுதம் எல்லாத்தையும் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால சும்மா ரெண்டு ஜாமாங்க மட்டும் கழுவி வச்சுருக்கோம். ஏன்னா ஆயுத பூஜைன்னா ஆயுதத்துக்கு தானே ஸ்பெஷலு. இந்த ஆயுதம் ஒன்று, அப்புறம் இந்த ஆயுதம் ஒன்று. சரி சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து காலையிலேயே வந்து கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ரொட்டீனை பார்க்கலாம். சரி, இந்த மொபைலை பிடி. இன்னும் 6:30க்கே கருங்கும்முன்னு இருட்டான மாதிரி தெரியுது. ஆள் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டாப்புல. அது நான் சொல்லியிருந்தேன் கார் கழுவையிலே அப்படியே போட்டிக்காலே முத்தம்லாம் தண்ணி தெளிச்சு விட்ருங்கன்னு. அப்படியே நீட்டாக தெளிச்சு விட்டாரு. இன்னைக்கு என்ன கோலம்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கோலம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோலம். ஸ்டார் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டார். அதுவும் இல்லாம கேட்டு நான் இந்த பூ கோலம் போட்டுட்டு இவர் ஒரு போஸ்ட் வேற போட்டாரு, சேனல்ல வேற போட்டாரா. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்களே ஒரு ஸ்பெஷலாக ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணிட்டு, நீ நல்லா தானே கோலம் போடுவேன், இன்னடி கோலம் போட தெரியாத மாதிரியே கோலம் போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன் சுவனியா அதோட நான் சொன்னேன், நான் என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சூப்பராக கோலம் போடுவேன், நல்லாவே கோலம் போடுவேன். கம்பி கோலமாக இருக்கட்டும், ஃப்ளவர் எல்லாமே டச் இல்லை. நம்ம பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் கோலம் போடுவோம். நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. கோலமே போடக்கூடாது. இந்த வீட்டில் வந்து இஷ்டம்னா போய் போடலாம். ரெகுலர் வந்து இவங்க போடணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. அப்போ அந்த வீட்டில் வந்து நம்ம ரெகுலராக கோலம் போடணுங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நல்லா வரும். அப்புறம் நம்ம வீட்டிலே வந்து என்னைக்காவது ஒரு நாள் கோலம் போடுறது. அதுவும் இந்த வீடு வந்து கட்டினபடியே கிடந்துச்சு. இந்த வீட்டில் கோலம் சும்மா கோலம் போடலாம், சாணி தெளிச்சு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட நம்மளுக்கு அந்த டச்சே விட்டு போச்சு. ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டினியூஸாக செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது ப்ராக்டிஸ். கலர் பொடிலாம் கொடுக்கல, பரவாயில்ல. எவ்வளோ சிம்பிளாக ஒரு சாத்திரப்புக்கு ஒரு கோலம் போட்டாச்சு, அவ்வளோதான். முடிஞ்சா என்ன, இனிமே குளிச்சுட்டு எப்போ கிளம்புவீங்க? அவ்வளோதான் கொஞ்சோண்டு வேலை தான் முடிச்சிடும்.
காலையில் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினேன். அப்புறம் பார்த்தா மதியமும் வேற தூங்கிட்டேன். தூங்கினாலே ஒரு வேளை விடியாது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பொருத்தம். அதுவும் இல்லாமல் சரி இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு saree கட்டலாம், இந்த மாதிரி ஒரு பூனம் சிலை வந்து ஒரு நியூ சிலை கட்டாத சிலை இருந்துச்சு, அந்த சிலை கட்டலான்னு எடுத்து வச்சேன். பார்த்தா சட்டை வந்து பத்தலை, அதை பிரித்து விடுறதுக்கு டைம் இல்லை. சரி வேறு saree கட்டலான்னு பார்த்தா அதுக்கும் ப்ளவுஸ் பத்தலை, கொஞ்சம் எல்லாமே டைட் ஆச்சு, கொஞ்சம் வெயிட் போட்டோம் போல். அதோட சரி நம்ம உடம்புக்கு எந்த saree பத்துற ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட்டுறதே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி நான் போய் சுண்டலை தாளிக்குவா, நீங்கள் எப்போ வருவீங்க? உங்கள் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான சுண்டல் வந்து நல்லா வேக வச்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நான் சொன்னேன் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யலாம், ஏதாவது பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவங்க தான் சொல்லிட்டாரு இல்லை வேணாம் சுண்டலே போதும், ஏன்னா நம்மளுக்கு சுண்டல் சாப்பிட்டுட்டு இதே வயிறு ஃபுல்லாகிடும், பொங்கலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இடையில வேணால் ஒரு நாள் செஞ்சுக்கலாம், இப்போதைக்கு இது போதும், பொரிக்கல்ல இருக்குது, அப்புறம் பழங்கள் சாமிக்கு வைக்கிறோம் அந்த பழங்கள் இருக்குது, இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனாடி சுண்டலோடய நிறுத்தியாச்சு. அப்படியே எடுத்துட்டு சாமி ரூம் போயிடலாம் வாங்க. இனியன்ஸரோட லைட்டு கிட்ட பார்த்தீங்களா, இதே வந்து காட்டு வீடியோவில் எப்படி இருக்கு கேளு, ஒரே வெக்கம் வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து சந்தன குங்குமம் எதுவுமே வைக்கல. இப்போ வந்து நம்ம சந்தன குங்குமம் அந்த விஷயத்தை வந்து இப்போ வைக்கலாம். என்ன இப்பதான் குளிச்சுட்டு வரீங்க? மாலை போலையா? இதுக்கு காருக்கு பைக்குக்குன்னா சந்தன குங்குமம் வைக்கலையா? போய் மாத்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து வண்டிக்கு மற்ற நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம விளக்குக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து அம்மா வாங்கி கொடுத்த விளக்கு. இது என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு காமாட்சி விளக்கு. இப்போ பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊரில் வந்து கதம்பம்னு சொல்லுவோம். எல்லா வகையான பூக்களும் ஒரு 3 வகை 5 வகையான பூக்கள் கலந்து வச்சுருப்பாங்க. இந்த பூ தான் கதம்பம் பூ. அதுக்கப்புறம் எங்களுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க, மல்லிப்பூ. அப்புறம் வந்து காலுக்கு வைக்கிறதுக்கு மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி இந்த பூ தனியாக இருக்கட்டும். இது சாமி கும்பிட்டா தேங்காய் வாழைப்பழம். உண்மையிலே இந்த டைம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக போய் நம்ம வாங்குறதுக்கும் இந்த விசேஷ டயத்தில் போய் வாங்குறதுக்கும் ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கெல்லாம் என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் ஹீரோ, இல்லைன்னா ஜீரோ. சொன்னாம்பாரு ஒரு சொல்லு. சந்தனம் இங்க பாரு சஞ்சனா, சந்தனம் வந்து எதுலையுமே வைக்க கூடாதான். நில கதவு எதுலையுமே சந்தனம் வைக்க கூடாதாமா. அந்த என்ன சொல்றது, ஆயுத பூஜைனாலே அப்படித்தானே, நம்ம புக்கு வீடு ஃபுல்லா சந்தன குங்குமம் தானே வச்சிருப்போம். பால் காய்ச்சிக்கு வச்சிருக்க சந்தத்தோட தான் இருக்கு, அதே அழிக்க சொல்லிட்டாரு. சரி லைட்டா வந்து நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு லைட்டா ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு. சரி வாங்க செல்லத்துக்கு போய் மாட்டிட்டு வரேன். நீ பாருங்க அங்கே இருட்டா இருக்கா. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு குட்டி மேக்கப் போட்டு தலையில வந்து பூ வைக்கிறோம். சரியா? ஓகே. சஞ்சனா பாவம் மேக்கப்பே என்ன பண்ணாம அப்படியே இருக்கிறா. என்ன பண்றீங்க? மணி அடிச்சிட்டு இருக்கேன், பார்த்தது இல்லையா? அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய எல்லா வேலையும் ரெடி ஆயாச்சு. இந்த பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக்குக்கு சைக்கிளுக்கு இந்த மாலை வச்சாச்சு. அப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கு பூ மாலை. சரி நம்ம மறுபடியும் நாளைக்கு இதுக்காக வேணும்னா எல்லா மாலையும் கட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏன் கொஞ்சம் தள்ளி நிலை, சைட் கேப்ல கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடாதான் உனக்கு அங்க இருக்கு. சரியா? ஓகே, எல்லாத்தையும் தட்டி விட்டுறாத. என்ன முடிஞ்சா என்ன? உங்க அப்பா என்ன கிளம்பிட்டாரா கிளம்பலையா? மேக்கப் நைட்டுக்கு என்னப்பா மேக்கப்பு? நைட்டுக்கு என்ன மேக்கப் எனக்கு தெரியலையே. இல்லம்மா மேக்கப்லாம் இல்ல, தலை வந்து குளிச்சதுக்கு அப்புறம் முடி நிறைய இருக்கும், முடி வெட்ட போனேன்.
இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பிஸி, அதனால வந்து வெட்ட முடியல. குளிச்சதுக்கப்புறம் தலை அப்படி பேய் மாதிரி வரான்னு இருந்துச்சு. அதனால் லைட்டாக சீவுறேன், அது ஈரமாக இருக்கும், நிற்க மாட்டேங்குது. படிக்கும் காலேஜ் படிக்கும் இப்படி தான் சீவுவேன். இப்படி சீவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக சீவிட்டு அப்படி விடுவேன். அப்படி விட்டேன்னா ஜம்முன்னு நிற்கும். எப்படி பஃபி கேக் பார்த்துருக்குறீங்களா எல்லாருமே? அது மாதிரி எங்கள் அப்பா முடி சீவிட்டு களைச்சி விட்டுருவேன் காலேஜ் படிக்கும்போது. அதனால் ஒரு காலங்கள். போங்க. எப்படி அப்பா ஜம்முன்னு இருக்கானா? சூப்பர். அப்படியே அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பரா பண்ணி பைக்கு வைக்கணும். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண காரணமே இந்த பையன். இந்த பையன் பண்ண வேணாம். இந்த பையன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணியிருக்கணும். இன்னும் வெட்டி பலாவே தெரிஞ்சிருக்கணும். ஜாலியாக தெரியல. போதும், எல்லா இடத்துலையும் இருக்காது. வண்டி காரில் ஒரு இடத்துல இது வைக்கக்கூடாது. ஏய் கலர் பேடா இப்போ லூஸ் மாதிரி பண்ணதா? நம்பர் பிளேட்டில் வேணாம், அந்த எஸ்ல சென்டரில் வை லைட்டா. ஏய் போதும் பிரச்சனை. நாளைக்கு எடுத்து போதும். அதுக்கு மேலே எங்கே வச்சாரா? இங்கே இருக்கு. இந்த ஸ்டாண்ட் எதுக்கு வச்சுக்கா? இதுதான் எனக்கு தெரியும் நீங்க இதை கேட்பீன்னு. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆயுதம். ஃபர்ஸ்ட் ஆயுதம் இது. சரி, அது கூட ஒரு ஆயுதம்னு வச்சுக்கா. ஏய் அதுக்கு நல்லா வை. அதுதான் ஆயுதமே. அந்த சுத்தியெல்லாம் அந்த கரண்டிங்க ஆயுத பூஜைங்கிறது அதுக்கு தான். கண்டிப்பா. சரி அது இருக்கட்டும். இந்த புக்கு நோட்டு புக்கு இங்க இருக்கு. நோட்டு புக்கு இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜையில அதுக்கு அந்த இருக்கிற நம்ம ஒயிட் கலர் சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி சுவாமி அவங்க வந்து நல்ல படிப்பு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏய் கல்விங்கிறதே வேறடி. அதெல்லாம் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் கும்பிடக்கூடாது. நான் பாட்டிக்கிட்ட கேக்குறேன், உன் தம்பிக்கிட்ட, சரி உன்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு வாடா போட்டோ சாமி கும்பிடுவேங்கிறேன். எந்த ஆயுதம் கேட்டேன். அவன் ஆல்வேஸ் ஹெட்செட்ல தானே இருப்பேன். ஹெட்செட் எடுத்துட்டு வாடா கேக்குறேன். அவன் சொல்றான் ஹெட்செட்டுக்குனா வேணாம், என் மொபைலுக்கு கொஞ்சம் சந்தனம் வச்சுக்கணும்னு சொல்றான். குடுவே அந்த டிஸ்பிளே அந்த ஸ்பீக்கர்ல நேரா சந்தனம் வச்சு அப்பி விடுவோம். குக்கிங் வீடியோ போடுற மாதிரியே போடுறடி. எடுத்து வச்சுக்கலாம், இது அதில் வச்சுக்கலாம், அது இதில் வச்சுக்கலாம்னு. அப்ப எப்படி சொல்றது? சரி போடு எப்படியா போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். பொரி 20 ரூபா, அவள் 10 ரூபா, கடலை 20 ரூபா. நான் வந்து உங்களுக்கு கரண்டி எடுக்கல, விலை கேட்கவே இல்லை. சாமிக்கு ஒன்று வச்சு பார்த்தாதா? எல்லா பழத்தையுமே வச்சிருக்க? இல்ல எல்லா பழத்தையும் வைக்கல, 3 வச்சிருக்கேன். ஒண்ணு வைக்காம வைக்காம 3 வச்சிருக்கேன். ஓகே, நம்ம வீடு கட்டி முதல் டைம் நம்ம வீட்டுல ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்றோம். கீழே கட்டிட்டாங்கப்பா. அது போத்தான் செய்யும் கொஞ்சம். ஓகே மணி மணி மணியை வெட்டி விடுவேன். ஓவர் ஆடக்கூடாது. ஆமா சாமி கும்பிடணும். அவ்வளோதான். சாமி கும்பிடுங்க. நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நல்லா இருக்கும். யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. நல்லபடியாக இருக்கும். ஆமா சாமி கும்பிடுவேன். நீங்க வச்சுதான் குழந்தை நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் என் குழந்தை போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட அடுத்த வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடி பிள்ளைங்க வந்தோன்னா அடிச்சுட்டு நாருவாங்க. அப்புறம் வீடியோ எடுத்து போடுவேன். வாடா, அதோட என் ஜோலி முடிச்சு விடாங்க. என்னமாமா சரிதானே மாமா? அடுத்த வருஷம் குழந்தை பொண்டாட்டியோட தான் இருக்கணும். இன்ஜின் தான் ஓபன் பண்ணணும்ல, அதான் தெரியாது. ஏன் பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்றேனே? நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, கொல்லிக்கண்ணு, கண்ட கண்ணு, எல்லா கண்ணுமே வண்டியில இருந்து போயிடணும்ப்பா. சொடக்கு போடுங்க. சொடக்கு போட மாட்டேன். அங்கனே வைங்க, பத்த வைங்க. ஓ பைக்கா? இது எல்லா கண்ணும் போயிடணும் வண்டியில இருந்து, வாகனத்துல இருந்து. ஏன்னா வாகனத்துல தான் பாதி பொழுதுபோக்கே இருக்கு. வாகனம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். வாங்க இப்ப அப்படியே எடுத்துட்டு போய் அங்கே வைக்கணுமா? ஸ்டார்ல வைங்க. ஸ்டார் நீ போட்ட ஸ்டார்லயா? இல்ல வேணாம், அங்கேயே வைங்க, காத்து சோதிக்காது.
இங்கே மட்டும் எனக்கு காசு சோதிக்கா போகுது அப்போ ஓகே மன நிறைவா மன நிறைவா மன நிறைவு தான். இப்போ வந்து நம்ம பட்டாசு வெடிச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா முடிக்க போறோம். அப்போ ஓடிடா. ஏய் கரெக்டா தெரியல வையே. ஓடி ஓடி ஓடி. என்ன மேல மேல ஃபர்ஸ்ட் போகட்டும். அதனால பயம் இல்ல. ஓடி ஓடி. ரைட் ஓகே. நல்லா இருந்துச்சுல? ஓ மூட்டை ஓகே ஓகே. ஓகேங்க. இதோட தீபாவளி ஈனி டேய் ஆயுத பூஜை வெடி போட்டானே தீபாவளி போய்டா. ஃபீல் ஆயிருச்சு. இதோட வந்து ஆயுத பூஜையை முடிச்சுக்கிறோம். போய் சுண்டல் பொரிக்கடலை மற்றது எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆயுத பூஜையை வந்து முடிச்சுக்கிற வேண்டியதான். ஓகே குடுமா பாய்.